ஒரு ஊரில் கஞ்சனா ஒருத்தன் இருந்தான். அவன் பார்த்திங்கன்னா 10 காசு கூட அடுத்தவங்களுக்கு செலவு பண்ண மாட்டான், அவனும் செலவு பண்ண மாட்டான். அப்படி இருக்கிற ஒரு ஆளுக்கு கடவுள் எப்படி பாடம் புகட்டினாரு, அதை பற்றி தான் இந்த கதையில் பார்க்க போகிறான். ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான். அவன் போய் கடவுள்கிட்ட ஒரு வரம் கேட்டான். அதாவது, எனக்கு நீ ஒரு 1,00,000 ரூபா கொடுத்தீன்னா நான் உனக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டான். அப்போ பார்த்திங்கன்னா இவனுடைய வேண்டுதலை ஏற்றுக்கிட்ட கடவுள் அவன் கண் முன்னாடி தோண்ட ஆரம்பித்தார். அப்போ பார்த்திங்கன்னா கடவுளும் அவன் கேட்ட அந்த 1,00,000 ரூபாயை கையில் கொடுத்துட்டு அதை கொடுத்துட்ட கடவுள் பார்த்திங்கன்னா மறைஞ்சு போயிட்டார். இவன் பார்த்திங்கன்னா இவ்வளவு சுலபமாக 1,00,000 ரூபா கிடைக்குன்னு நினச்சிருந்தா நான் ஒரு தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிக்க மாட்டேனே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் காசு எனக்கு வேஸ்ட் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற தேங்காய் கடையில் தேங்காய் எவ்வளோன்னு அந்த அம்மாட்ட இவன் விசாரிக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் 3 ரூபா அப்படின்னு அந்த அம்மாவும் சொல்கிறாங்க. எது, ஒரு தேங்காய் 3 ரூபாயா, கொஞ்சம் குறைச்சி போட்டு கொடுங்க அப்படின்னு அந்த 3 ரூபாய்க்கு இவன் 1,00,000 ரூபா காசு கையில் வச்சுக்கிட்டு பேரம் பேசும்போது அந்த அம்மா பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்து ஊருக்கு போ, அங்கே தென்னந்தோப்பெல்லாம் நிறையா இருக்குது, அங்கே போனேன்னா தேங்காய் இன்னும் மலிச்சமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லங்காட்டி இதுக்கோசரம் அந்த 3 ரூபாய்க்கு பயந்துட்டு இவன் 3 கிலோமீட்டர் நடந்து பக்கத்து ஊருக்கும் போகிறான். அங்கே போய் கேட்கும்போது தேங்காய் எவ்வளோப்பா அப்படின்னு அங்கே இருக்கிற தோப்புக்காரர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான். தோப்புக்காரரோ தேங்காய் 1.5 ரூபா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எது, 1.5 ரூபாயா, அங்கேயே 1.5 ரூபா தான் சொன்னாங்க, நீங்கள் என்ன 1.5 ரூபா சொல்கிறீங்க, நான் பக்கத்து ஊர்லேருந்து இதுக்கோசரம் வந்துருக்கிறேன் அப்படின்னு அந்த தோப்புக்காரர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். தோப்புக்காரர் அதுக்கு இருந்துக்கிட்டு, சரி நான் உங்கள்கிட்ட காசே வாங்கலை, மரத்து மேலே நிறையா தேங்காய் இருக்குது, அதில் உனக்கு எந்த தேங்காய் வேணுமோ நீயே ஏறி பறிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி போடுறாரு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா, ஆகா நம்மளுக்கு காசு மீதி ஆகிப்போச்சு, இலவசமாக ஒரு தேங்காய் தராங்க அப்படின்னு சொல்லி மரத்து மேலேயும் ஏற ஆரம்பிக்கிறான். அந்த மரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆத்தோரத்தில் வளைஞ்சி நடு ஆற்றுல இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மரத்தில் இவன் ஏறின வேகத்தில் காற்று பலமாக அடிக்கும்போது மடியில் இருந்த அந்த 1,00,000 ரூபாயை கட்டிக்கிட்டு இவனும் அந்த மரத்து மேலேருந்து கீழே உள்ள ஒரு நிலமையில் மட்டையை பிடிச்சிட்டு தொங்க ஆரம்பிக்கிறான். உடனே பார்த்திங்கன்னா இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. தோப்புக்காரரே, நான் விழவு போகிறேன், என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுனீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இதை கேட்ட தோப்புக்காரர் பார்த்திங்கன்னா, ஆகா இவனை காப்பாற்றினா 10,000 ரூபா கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு அவரும் அந்த மரத்து மேலே ஏறி அவனை காப்பாற்றலான்னு முயற்சி பண்ணுறாரு. மறுபடியும் காற்று பலமாக அடிக்கும்போது மட்டைக்கு கீழே இருந்த இவனை பிடிச்சிட்டு தோப்புக்காரரும் கை நழுவி இவனை பிடிச்சி தொங்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, என்னையா உன்னையே காப்பாற்ற சொன்னதுக்கு நீ என்னையும் சேர தள்ளி விட்டுறியாட்டிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தோப்புக்காரர் இவனும் நடு அதில் தொங்கிட்டு இருக்கிறாங்க. நீ மட்டையை விட்டுறாத, மட்டையை விட்டால் 2 பேரும் போய் சேர்ந்துருவோம், எக்காரத்தை கொண்டு நீ மட்டையை விடாத, நான் உனக்கு 10,000 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லங்காட்டி இவன் பார்த்தீங்கன்னா அந்த மட்டையை இழுத்து கெட்டியாக பிடிச்சிக்கிறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வேறு யாராவது வர்றாங்களான்னு இவங்க 2 பேர் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மாடு மேய்க்கிற ஆள் பார்த்திங்கன்னா அந்த வழியாக வராரு. மாட்டுக்காரரே, எங்கள் 2 பேர்த்தையும் நீங்கள் காப்பாற்றுங்க, நாங்கள் உங்களுக்கு 20,000 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லி அந்த மாட்டுக்காரர்கிட்ட இவனுங்க கேட்க ஆரம்பிக்கிறானுங்க. மாட்டுக்காரரு, ஆகா இவனுக்கு 2 பேர்த்தையும் மேலே தூக்கிவிட்டா 20,000 ரூபா தருவானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே போய் ஏற கிட்டத்தட்ட மறுபடியும் காற்று பலமாடிக்க ஒன்றின் பின் ஒன்றாக இந்த 3 பேரும் அடுத்தடுத்து தொங்கும்போது மட்டையோட வலுவு தாங்காமல் நடு ஆற்றுல பொத்துன்னு விழுந்து இவனுங்க வச்சுருந்த காசு அந்த 1,00,000 ரூபாயும் ஆற்றோட ஒன்றா போயிடுச்சு. அப்போ தான் நினச்சான், அடாடா அந்த 3 ரூபாய்க்கு அந்த ஊர்லேயே தேங்காயை வாங்கி அந்த ஆண்டவனுக்கு உடச்சிருந்தா நம்மளுக்கு இந்த 1,00,000 ரூபா மீதி ஆகிருக்குமே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடவுள் கொடுத்த 1,00,000 ரூபா பார்த்தீங்கன்னா ஆற்றோட ஒன்றா போயிருச்சே அப்படின்னு அந்த இடத்துல தான் வருத்தப்பட ஆரம்பிக்கிறான். அதாவது கஞ்சத்தனமாக இருக்கலாம், ஒரு சில இடத்துல தான் இருக்கணும், எல்லா இடத்துலையும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்மாறாக தான் இப்படி நடந்து அது விபரீதத்தில் போய் முடிஞ்சிடும்.